நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இந்தியாவுக்கு எப்படி பாகிஸ்தானோ அதே மாதிரி துருக்கிக்கு கிரீஸ் தான். அதனால இந்தியா கிரீஸ் உறவில் எந்தெந்த மாற்றம் வந்தாலும் சரி, அது துருக்கிக்கு எதிராக நாம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சவுக்கடி. அதே மாதிரியான ஒரு சவுக்கடி தான் இந்த சைப்ரஸ். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சைப்ரஸ் துருக்கி சைப்ரியாட்ஸ் இல்ல, இந்த இடத்துல கிரீக் சைப்ரியாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய பேராதரவுடன் இருக்கக்கூடிய பகுதி. சோ கிரீஸ் அப்படிங்கிறதுனுடைய பேராதரவு இப்ப இருக்கக்கூடிய சைப்ரஸுக்கு இருக்கும்போது, சைப்ரஸுக்குள்ள 20 வருடங்களுக்கு பிறகு நம்முடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் உள்ள போறாங்க. ராஜ மரியாதை கொடுக்கப்படுது. இந்த ராஜ மரியாதை கொடுத்ததுக்கு பிறகு அடுத்தடுத்த ஒப்பந்தங்கள்ல நம்ம கையெழுத்து போறோம். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஒப்பந்தம் கிராஸ் பார்டர் டெரரிசம் அப்படிங்கிறது தான். சைப்ரஸுக்கும் இதே சிக்கல் இருக்கு. நமக்கு எப்படி பாகிஸ்தான் குடைச்சல் கொடுக்கறாங்களோ அதே மாதிரி இந்த சைப்ரஸ் நார்த் பக்கம் ஒன்னு திரும்பி போச்சு, தனியா ஒன்னு போயிருச்சு, ஒரு நாடா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம் பாத்தீங்களா? அங்க இருந்து துருக்கி வாண்டடா சைப்ரஸுக்கு எப்ப பார்த்தாலும் சிக்கல்களை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே பார்த்துட்டு பொறுமையா இருந்த சைப்ரஸ் இந்தியாவினுடைய உதவியும் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுக்கு சைப்ரஸ் தேவையா, சைப்ரஸுக்கு இந்தியா தேவையான்னு கேட்டா இரண்டு பேருமே வேணும். இந்தியாவினுடைய முக்கியமான ப்ராஜெக்ட் ஒன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடோர் IMEC அப்படின்னு சொல்லுவோம். இந்த IMEC இந்தியாவினுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதோடு மட்டும் இல்லாம இதுதான் இந்தியாவினுடைய எதிர்காலமும் கூட. அப்படிப்பட்ட IMECக்கு சைப்ரஸ் ரொம்பவே இன்றியமையாத ஒரு நாடு. சோ IMEC அப்படிங்கிறது நமக்கு கை கூட வேண்டும் என்றால் சைப்ரஸ் நம்ம கூட இருக்கணும். ஆனா சைப்ரஸ் நம்மை விட்டு எங்கேயுமே போக மாட்டோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நாடா மாறி நிற்கிறார்கள்.